இப்பொழுது தமிழகத்தை சேர்ந்த சட்டவியலாளர் கயல்விழி இணைந்திருக்கின்றார். இந்த தூக்கு தண்டனை குறித்த வாத பிரதிவாதங்கள் இந்திய ஊடகங்களிலும் இந்திய அரசியலிலும் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக இந்த தூக்கு தண்டனை வலுவானதா வலுவிழந்ததா என்பது குறித்து சட்டவியலாளர்கள் பலர் ஏற்கனவே உரையாடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கயல்விழியும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கயல்விழி அவர்களே. வணக்கம். பொதுவாக இந்த சட்டசபை தீர்மானம், தமிழக சட்டசபை தீர்மானம் குறித்தும் உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை குறித்தும் இந்திய ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்களில் கூட மிக முக்கியமான விவாதங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆசிரியர் தலையங்கங்களை வரைந்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியான பிரச்சனைகளாகவும் அரசியலுக்கு சவாலான விடயங்களாகவும் இவற்றை கருதுகிறார்கள். எனவே நீங்கள் நீண்ட காலமாக இந்த சட்டத்துறையில் ஈடுபட்டிருக்கின்றவர் என்ற வகையில் இந்த தூக்கு தண்டனை உண்மையாகவே அது சட்ட வலுவுடையது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த தூக்கு தண்டனை சட்ட அளவிலும் சரி, சட்டமன்றத்தின் அளவிலும், அதாவது நீதித்துறை அளவிலும், தமிழக அரசின் அதிகாரம் என்றவிலும் இரு வழியிலுமே இதற்கான நெறிகள் அதனுடைய அந்த மெரிட்டிலேயே நிற்கின்றது. நல்ல அதற்குரிய நெறிகளுடைய அது தகுதி அடைகின்றது. இந்த சட்டம் இவர்களை தூக்கு தண்டனை இல்லை என்று இல்லை, இவர்களை தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்கின்ற அளவில் அந்த நெறிக்கு உட்பட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின்படியும் தமிழக அரசு அதிகாரத்திற்குட்பட்டு அது அதை நீக்க முடியும் என்பதற்கும் நெறி இருக்கின்றது. பொதுவாக இன்று தமிழக சட்டம், அதாவது சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டால் பொதுவாக கூறுகிறார்கள், நீதிமன்றத்திலே ராம் ஜெத்மாலினி மூத்த வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசின் சார்பிலே பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனுவை அனுப்புகின்ற பொழுது, கருணை மனுவை அனுப்புகின்ற பொழுது அந்த கருணை மனுவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கால வரையறை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அந்த மனு இவ்வளவு காலத்துக்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற விடயங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கவில்லை என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது, மத்திய அரசினால் பதிலளிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் தமிழக சட்டசபை தீர்மானம் குறித்து. தமிழக சட்டசபையினுடைய தீர்மானம் இந்த அளவிலும் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளை மீது தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது, பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த அளவிலே, அதாவது இந்த கால அவகாசம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கும் அதேபோல் சட்டமன்றத்தினால் எழுப்பப்பட்ட தீர்மானத்துக்கும் மத்திய அரசு ஏற்கனவே தங்களுக்கு உடனடியான பதில்களை வழங்கி இருக்கின்ற வகையிலே இந்த விடயங்கள் எவ்வாறு எதிர்காலத்திலே எதிர்கொள்ளப்பட இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஒரு கால அவகாசம் சட்டத்தில் இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், காலம் காலமாக எல்லாமே சட்டத்து கூறுகளை மட்டும் வைத்து மட்டுமே ஒரு சட்ட நெறிகள் பின்பற்றப்படுவதில்லை. அதற்கு எடுத்துக்காட்டு வழக்குகள், முன்மாதிரி வழக்குகள் அதை முன்தள்ளி, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் இதை ஓவர்டேக் பண்ணுச்சுன்ற சில ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கும்போது, அது சைட்டேஷன் சொல்லி அதை நம்ம கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள நீதித்துறை அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நெறி இருக்கின்றது. இப்போ நீங்க சில கால அவகாசங்கள் இல்லை என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக பொருந்துற மாதிரி சொன்னா கூட அது ஒரு வழக்கின் தன்மையையும் அதற்கு இது 20 ஆண்டு காலம் அவர்கள் அதற்கான இதை அனுபவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் வேற எந்த வழக்கிலும் இது போல் 11 ஆண்டுகள் அவர்கள் சிறையில் அவங்களை அனுபவிக்கல. இந்த அளவு கால அவகாசம் என்பது அனுபவிக்கல. இரண்டாவது, இதை ஒரு தடா சட்டத்தின் கீழ் விசாரித்த ஒரு வழக்கை, ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்ட வழக்கை எடுத்து இவர்கள் தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு முடிந்து குற்றவாளிகள் என்று இவர்கள் கூறிய பிறகு, தண்டனை கைதிகளாக இவர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கருணை மனுவின் அடிப்படையிலேயே பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே தவிர, இந்த வழக்கே ஒரு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இது ஒரு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பதற்கான நெறிகள் நிறைய இருக்கின்றன என்பதை சொல்வதற்கான அரசியல் சூழல் அமையவில்லை. அதை அப்படியே ஒரு புறம் தள்ளி இவர்கள் இந்த தண்டனை கொடுத்து விட்டார்கள். அப்போ இந்த கால அவகாசம் என்பது இந்த வழக்குக்கு வழக்கு அது மாறுபடும். இது பொதுவான கூறாக இருந்தால் எந்த வழக்கிலும் இந்திய அரசியல் சட்டத்தில் கால அவகாசம் இல்லை என்று சொன்னாலும், இது போல இருக்கக்கூடிய வழக்குகளில் இந்த கால அவகாசம் தேவையற்றது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றோம். அத நீங்க கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்க முடியுங்கய்யா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்
இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட, இது தொடக்கத்திலிருந்து நம்ம வழக்கு, அதுதான் வழக்குக்குள்ள இப்ப போகிற சூழல்ல யாரும் இல்லை. ஏன்னா வழக்கை வந்து ஒரு புனையப்பட்டு பல தடா சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் எடுப்பதே அந்த அதை வைத்துக் கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடாது என்று சொன்ன பிறகு நாம் அதைதான் நம்ம நல்ல நீதி இதை படிச்சா தெரியும் நமக்கு. ஜெயின் கமிஷன் அறிக்கையில கூட பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு அந்த நீதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அதற்குள் முடிந்த ஒரு நீதியை பற்றி பேசுவது என்பது இங்கு சில நெருக்கடிகள் இருப்பதால் நாம் அதனுடைய முரண்பாடுகளை மட்டும் சொல்லுகின்றோம். அப்படி இருக்கின்ற சூழலில் இவர்கள் 11 ஆண்டு கழித்து இந்த வழக்கை இதை எடுத்து அவசரமாக தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே இருந்தாலும் அதற்குரிய மேற்காட்டிய வழக்குகளை இப்பொழுது பாலன் வர்சஸ் கேரளா என்ற ஒரு குறிப்பிட்ட வழக்கில் அது மாதிரி தமிழக அமைச்சரவையை கூட்டி அவர்கள் அவரை விடுவித்துள்ளனர். அவர் வெளியே பல காண்டம் வாழ்ந்து விட்டு அப்புறம் இறந்திருக்கிறார். இது போல பல வழக்குகள் ஒவ்வொரு பஞ்சாபிலும் சரி மற்ற மாநிலங்களும் சரி பல வழக்குகள் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. முதலமைச்சர் அதிகாரம் என்பது ஆளுநருக்கு பரிந்துரைத்து 166 பிரிவு படி அமைச்சரவை கூட்டி ஆளுநருக்கு பரிந்துரைப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. 161 அதிகார பிரிவு படி ஆளுநருக்கான அதிகாரம் எல்லையற்றது. எக்ஸிகியூட்டிவ் பவர்ன்றது எல்லையற்றது, அது தன்னிச்சையானது, அதிகாரம் உடையது என்று பலமுறை சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த ஒரு புறம் இந்த தமிழக அரசின் நெறிமுறைகளிலும் நமக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் நீதித்துறையில் பொது கால அவகாசம் இல்லை என்ற பிரிவு இல்லை என்பதற்காக அல்ல, ஒரு முன்மாதிரி வழக்குகளை வைத்தும் நாம் அதனுடைய சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸை வைத்தும் அவர்கள் இதற்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்ல கொடுக்க முடியும். ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸை வச்சு கொடுக்க முடியும். அதை நாம நிறுவ வேண்டியது வழக்கறிஞர்களோட கடமை. அது நடந்து கொண்டிருக்கின்றது. கட்டாயம் அது போகும். அதே வேளையில் பொதுவாக நீங்கள் உட்பட ஏற்கனவே நீங்கள் பேசியது போல பல சட்டவியலாளர்களும் கூறியிருந்தார்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161, 171 பிரிவுகளை சுட்டிக்காட்டி இந்த பிரிவுகளின் அடிப்படையில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது, அமைச்சரவையை கூட்டி அந்த சிபாரிசை செய்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றிலே நாங்கள் கடந்த பல வரலாறுகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் ஆளுகின்ற அரசாங்கங்களுடைய நேரடி முகவர்களாக, நேரடி ஏஜென்ட்டுகளாகவே ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். ஏற்கனவே ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்தவர் இப்பொழுது ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இந்திய ஆளும் கட்சிக்கு மிக நெருக்கமானவர், நம்பிக்கைக்குரியவர் என்ற வகையிலே ஜனாதிபதியினால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஜனாதிபதியினுடைய நேரடி நியமன, நேரடி முகவராக கடமையாற்றுகின்ற ஆளுநர் அமைச்சரவை இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றம் தீர்மானம் மட்டுமே இருக்கிறது, இன்னும் அமைச்சரவை தீர்மானம் எடுக்கவில்லை. அவ்வாறு முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்து ஆளுநருக்கு அனுப்புகின்ற பொழுது ஆளுநரும் ஜனாதிபதியை போல் புறந்தள்ளினால், ஏனென்றால் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி புறந்தள்ளிய ஒரு விடயத்தை அவரால் நியமிக்கப்பட்ட ஆளுநரும் புறந்தள்ள மாட்டார் என்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்கின்றது. எனவே அவ்வாறு அந்த ஆளுநர் செயற்படுகின்ற பொழுது அங்கே சட்டம் எவ்வாறு தன்னுடைய கடமையை செய்ய போகின்றது? கட்டாயமே இந்த சூழலை தமிழக மக்கள் எல்லோருமே உணர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளுநர் ஒரு முறை தள்ளுபடி செய்யலாம், திருப்பி அனுப்பலாம். அமைச்சரவை பரிந்துரைத்த ஒரு தீர்மானத்தை ஒரு முறை தள்ளுபடி செய்யலாம். ஆனா 2வது தடவை அவங்க அனுப்பும் போது அவர் போட்டுதான் ஆகணும். இதுவும் இந்திய அரசியல் கூறுகள்ல இருக்குது. அப்படின்னும் போது இவங்க இந்த அமைச்சரவையை கூட்டி எந்த அளவிற்கு இவர்கள் இந்த பரிந்துரையை திருப்பி அனுப்பும் பொழுது அவரை நிராகரிக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சொல்வது போல ஆளுநருக்கான அதிகாரம் என்று சொல்லி அவர் முடியாது என்று கூறினால் இங்கு அடுத்த கட்டமாக அதற்கான கூறுகளை எழுப்பி நாம் அதில் மேல்முறையீடு செய்ய முடியும். ஆளுநர் திருப்பி அனுப்பதை ஒட்டியான வழக்கை நாம் உயர்நீதிமன்றத்திலோ அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்திலோ நாம் போட முடியும். எந்த அடிப்படையில் அவர் திருப்பி அனுப்புகின்றார்? ஏன்னா நீங்க சொல்வது போல உள்நோக்கங்களையும் அரசியல் உள்நோக்கங்களையும் அதன் வடிவமாக இன்று ஆளுநர் அமர்ந்திருந்தாலும், குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்பட்டு அவர் அமர்ந்திருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாதகமான சூழல் சட்டம் மட்டுமே.
சட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, பல முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதை தொகுத்தெடுத்து ஆளுநர் தன்னிச்சையாக அப்படி அனுப்ப முடியாது. தன்னிச்சையா என்ற அதிகாரம் திருப்பி அனுப்பினால் மறுமுறை அனுப்பும் பொழுது, மறுமுறை அமைச்சரவை பரிந்துரைத்து அனுப்பும் போது அவரை எடுத்துக் கொண்டாக வேண்டும், அல்லது அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதனால இது அப்படி வெளிப்படையாக நமக்கு தெரியுமானால், தமிழகத்தில் நடைமுறையில் சொல்வதென்றால் கட்டாயம் இந்த போராட்டங்கள் மூலமா தான் நாம இந்த எழுச்சியை ஏற்படுத்தி தான் அரசுக்கு நாம் உணர்த்த முடியும். ஆக பொதுவாக இன்னும் ஒரு விடயம் நடந்தேற வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது அமைச்சரவையிலும் முதலமைச்சர் அந்த சட்டமூலத்தை அதாவது இவ்வாறு நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சரவை தீர்மானமாகவும் ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு விடயம் இப்பொழுது பரவலாக முதலமைச்சரை நோக்கி கோரிக்கை விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அவ்வாறு அந்த கோரிக்கையும் சென்று சட்ட ரீதியாகவும் இந்த 8 வார காலத்துக்குள் மத்திய அரசினுடைய பதிலை வைத்தும் சட்ட ரீதியாகவும் அணுகுகின்ற பொழுது உங்களுடைய கடந்த கால சட்டத்துறை அனுபவங்களின் ஊடாகவும் முன்னுதாரணங்களின் ஊடாகவும் இந்த 3 தூக்கு தண்டனை கைதிகளுக்கான தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறும் என்று நீங்கள் மனதளவில் நம்புகிறீர்களா? கட்டாயம் ஐயா. நாங்கள் என்னுடைய கருத்து, என்னை சார்ந்த போன்றவர்களின் கருத்து, தமிழக அரசை விட நாம் நம்புவது சட்டத்தை தான். ஏனென்றால் நீதித்துறை ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்கிறார்கள். நீதித்துறை இதை அறிவித்தால் இது தமிழக அரசு கூட என்பது ஒரு அதிகாரத்தை அவர்கள் ஒரு மக்களின் எழுச்சியை பார்த்தோ அல்லது அவர்கள் விருப்பப்பட்டோ அந்த கருணை அடிப்படையில் அவர்கள் அதை அனுமதிக்கிறார்கள், ரத்து செய்கிறார்கள் என்றுதான் பொருளாயிடும். ஆனா நீதித்துறைக்கு இது ஒரு ஆத்தென்டிகேட்டடா அதிகாரப்பூர்வமாக இதில் இருக்க கூறுகளை பயன்படுத்தி இது நியாயமற்றது என்று சொல்லும் பொழுது, நியாயமற்ற ஒன்றுக்கு கருணை மனு தமிழக அரசு கொடுத்து விலக்கியது என்பதை விட நியாயமுள்ளது இது, இவர்கள் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று நீதித்துறை சொல்லும் பொழுது அது எல்லாவற்றிற்கும் மேலானதாக அமைந்துவிடும். அதனால் நாங்கள் ஏன்னா அது ஒரு அரசியல் சார்ந்தது, ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. காங்கிரஸ் இதிலிருந்து வந்த ஒரு ரோசையா அல்லது மீண்டும் ஒரு அதிகாரம் இல்லை என்று கூறியவர் மீண்டும் ஒரு சூழலுக்காக இது ஒரு தீர்மானமாக தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் ஒரு அரசியல் சூழல்களில் இருந்து கூட தவிர்க்கப்படலாம், நீர்த்து போக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நீதித்துறை என்பது இதனுடைய முன்மாதிரி வழக்குகளையும் இது கட்டாயம் இது எல்லாவற்றையும் மீறப்பட்டிருக்கின்றது, இவர் இத்தனை காலம் 11 ஆண்டுகள் இதை வைக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி என்று நம்ம இதை இவ்வளவு நாள் வைத்திருக்க தேவையில்லை என்பதை நல்ல உதாரணங்களுடன் கூறும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் அது கட்டாயம் நிறுத்தப்படும். நீதித்துறையால் அறிவிக்கப்பட்ட ஒன்றை நாம் ஒரு விதியோடு ஏற்றுக்கொண்ட ஒன்றதாக பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இது தமிழக அரசு என்பது தங்களுடைய அதிகாரத்தை பண்ணி செய்யலாம், பண்ணலாம், அவங்களுடைய தன்னிச்சை அதிகாரம் என்பதை ஒட்டிதான் அது வந்துருது. அது திருப்பி நாம அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் அரசை சார்ந்து இந்த மக்களுடைய எழுச்சி என்பது அமைந்துவிடும். ஆனால் நீதித்துறை சொல்லிவிட்டால் இதில் நீதியும் இருக்கின்றது, நியாயமும் இருக்கின்றது, நாங்கள் கெஞ்சி கேட்கவில்லை, கருணை கூட கேட்கவில்லை என்ற அளவிற்கு இதை நாம் நிறுத்திவிட முடியும். அதனால் நாங்கள் தமிழக அரசே கைவிட்டாலும் நாங்கள் நீதித்துறையை நம்புகின்றோம். நன்றி கைவழி அவர்களே. அதாவது இந்திய சட்டத்துறை ரீதியாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் பொதுவாக தமிழக அரசினுடைய அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டும் இந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான பல வழிமுறைகள் நெறிமுறைகள் இருப்பதனை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதற்காக எங்களுடைய ஊடகம் சார்பிலும் சர்வதேச நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.